நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குருஜி, நாங்க சொல்றத கேளுங்க. இத நீங்க சாப்பிடாதீங்க. எங்களுக்கு என்னமோ இது உங்களுக்காக வச்ச பொரின்னு தோணுது. ஆரம்பிங்க குருவே. இல்ல பண்டித ராமகிருஷ்ணா, சாப்பாடு இருக்கட்டும். முதல்ல நீங்க ஏன் என்ன காப்பாத்துனீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல உணவு இல்ல, முதல்ல விளக்கம். குருவே, முதல்ல உணவை சாப்பிடுங்க, அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு உணவு கிடைக்குமோ இல்லையோ யாருக்கு தெரியும்? பண்டித ராமகிருஷ்ணரே, இப்போ சொல்லுங்க, எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க? இப்பவே சொல்றேன். முதல்ல இத நீங்க படிக்கணும். என்னது இது? இந்தாங்க. என்ன கண்ணு மங்கலா இருக்கு. பண்டித ராம தனிமணி, நீங்க படிங்க. தனி அத படி. அண்ணாச்சாரியார் கொடுங்க, நான் படிக்கிறேன். நான் தான் அண்ணாச்சாரியார், குருவோட பெரிய அண்ணன். சுதாமாவை கூட்டிட்டு வந்தது நான் தாங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா தத்தாச்சாரியாரும் இதுக்கு முழுமையா சம்மதிச்சிருக்கான். அவ சுதாமாவை அரண்மனைக்குள்ள நுழைய விட்டான். ஆனாலும் ஏனே தெரியல, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்துமே அவரு எதுக்கு தத்தாச்சாரியாரை காப்பாத்தினார்னு தெரியல. அதத்தான் கேக்குறேன். அண்ணாச்சாரியார் இங்க இருந்து போகும்போது அவர் கையால இந்த கடிதத்தை நான் எழுதி வாங்கிக்கிட்டேன். நான் உங்களை எதுக்காக காப்பாத்தினேன்னு அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இப்ப நீங்க சொல்லித்தாகணும். ஏன்னா மகாராஜாவோட நம்பிக்கைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அவருடைய அரசவையிலேயே ஒரு நம்பிக்கை துரோகி இருக்காருன்னு அவரு நினைக்க கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவரால் வேற யாரையும் நம்பவே முடியாது. இருக்கட்டும், இப்போ உங்ககிட்ட அந்த இளவரசி ஜெகன்மோகினியோட கடிதம் இருக்கு. இப்ப என்கிட்ட இருக்கிறது அண்ணாச்சாரியாரோட கடிதம். உங்க கடிதத்தை விட இந்த கடிதம் பேராபத்துகளை ஏற்படுத்தும் குருவே. இதனால உங்களுக்கும் சுதாமா மாதிரியே மரண தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க என்னை இங்க அழைச்சி விருந்து வச்சது என்ன கௌரவிக்கிறதுக்காக இல்ல, இந்த கடிதத்தை காட்டி என்ன மிரட்டுறதுக்காக இல்லையா? நீங்க என்ன எவ்வளவு அவமானப்படுத்திருக்கீங்க தெரியுமா? அவமானமா? அவமானப்படுத்தினது நீங்க தான். உங்க தகுதிக்கு, உங்க பதவிக்கு, ராஜாக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கைய. உங்களால மகாராஜாவோட உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. குருவே, இதெல்லாம் அவமானம் கிடையாது, இது பெரிய பாவம். நீங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கீங்க தெரியுமா குருவே? இதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பொட்டி படுக்கைய கட்டுங்க, இந்த விஜயநகரத்துல இருந்து கிளம்புங்க. 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க வரணும். ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்னும் நான் மகாராஜாவோட விசேஷ ஆலோசகரா உங்களை விஜயநகரத்துல இருந்து தள்ளி வைக்கிறேன். நீங்க நாளைக்கே விஜயநகரத்தை விட்டு கிளம்பி ஆகணும்.
குருஜி நீங்க இன்னும் கிளம்பலையா? அந்த ராமகிருஷ்ணனை விட உங்களுக்கு தான் அவசரம் ரொம்ப இருக்கு. நீங்க போய் தானே ஆகணும் குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட அந்த கடிதம் இருக்கு இல்லையா? குருஜி, அந்த கடிதம் அது உங்களை சிறைச்சாலையில கொண்டு போய் அடைச்சிடும். உங்களுக்கெல்லாம் கஷ்டமாவே இல்லையாடா? சரி, நான் புறப்படுறேன். ஆமா, நீங்க 2 பேரும் கண்டிப்பா என் கூட வரப்போறதே இல்லையா? இல்ல குருஜி. கழுதைங்களா? நான் சரியான நேரத்துல ஆரத்தி கொண்டு வந்துட்டேன் சுவாமி. அப்போ நான் போறதுல உனக்கும் சந்தோஷமா வரணுமாலா? சுவாமி, காசுக்கு போற ஒருத்தரை யாராவது தடுத்து நிறுத்துவாங்களா? 1-2 வாரத்துக்கு போறீங்கன்னா நானும் உங்க கூட வந்திருப்பேன். ஆனா நீங்க 14 வருஷம் தியானம் பண்ண போறீங்க. இந்த மாதிரி மகானுக்கு கண்டிப்பா ஆரத்தி எடுத்தே ஆகணும்ல. என் மனசுக்குள்ள பழி வாங்குற எண்ணத்தை நீதான் ஏத்தி வச்சிருக்கிற பண்டித ராமகிருஷ்ணா. உன்னால என் பதவி போச்சு, சுக வாழ்க்கை போச்சு, என் தங்கையும் என்னை விட்டு போயிட்டா. ஆனா இது எதையும் விட்டு நான் போக மாட்டேன். சரி சுவாமி, ஆரத்தி முடிஞ்சது. இப்ப நீங்க தாராளமா கிளம்பலாம். இல்ல, நான் போகல. ஆனா ஏன்? குருஜி, கடிதத்தை மறந்துட்டீங்களா? கடிதம் ராமா கிட்ட இருக்க. போறேன்டா. கடைசியா வீட்டுல ஒரு வாய் சாப்பிட்டு போறேனே. சுவாமி, நான் இப்பவே உங்களுக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறாங்க போல இருக்கு. இதுல நானும் கலந்துக்கணும். மன்னிச்சிருங்க, உங்களால இப்போ உள்ள போக முடியாது. நீங்க யாரை நிறுத்துறீங்க? நான் பண்டிதர் ராமகிருஷ்ணன். நீங்க இந்த மாதிரி அவமானப்படுத்தி என்னை இங்க நிறுத்துறீங்க. மகாராஜாவோட விசேஷ ஆலோசகரை நிறுத்துறீங்க. நீங்க யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா உள்ள போற அளவுக்கு நீங்க முக்கிய நபர் இல்ல. யார் யாருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சோ அவங்க ஏற்கனவே உள்ள இருக்காங்க. இனி யாரும் உள்ள போக அனுமதி இல்லை. அதையும் மீறி நீங்க போகணும்னு அடம் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு சிறைச்சாலையில தான் இடம் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது இவங்க தவறு இல்ல. எனக்கும் உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. மகாராஜாவோட உயர்மட்ட சபை நடந்துகிட்டு இருக்கு. இது மகாராஜாவோட சிறப்பு குழு ராமகிருஷ்ணா. இங்க உண்மையான திறமையானவர்கள் மட்டும்தான் சேர்க்கப்படுவாங்க. இங்க கலையும் அறிவும் ஒன்னா சேர்ந்த திறமையானவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. தார்மீக கலை, கல்வி, தர்மம், இப்படி இதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாம 2 பேரும் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள்னால சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும்தான் தீர்க்க முடியும். இவங்க தான் மகாராஜாவோட சிறப்பு ஆலோசகர்கள். இவங்க ஆலோசனைகளாலும் நம்ம விஜயநகர ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா மகாராஜா எதுக்காக இந்த சபையை பத்தி ஒரு முறை கூட சொன்னதில்ல? ஒருவேளை இவங்க தான் மகாராஜாவோட உண்மையான ஆலோசகர்கள்னா நான் யாரு? நான் மகாராஜாவோட முக்கிய ஆலோசகர் இல்லையா? அப்படின்னா இவங்களாம் யாரு? இவங்க ஆலோசனையால விஜயநகர ராஜ்யமே நடக்குது. இவங்க மகாராஜாவோட நிபுணர் குழு ராமகிருஷ்ணா. 7 பேரறிவு படைத்த பண்டிதர்கள். விஜயநகர பேரரசிலிருந்து ராமராஜ்யம் வரைக்கும் இவங்களை விட பெரிய பண்டிதர்கள் யாருமே இல்ல. அவங்க தான் ராஜ்யத்தை நடத்துறதுக்கு மகாராஜாவுக்கு ஆலோசனைகள் தந்துகிட்டு இருக்காங்க. பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கான தீர்வையும் தந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க மகா ஞானிங்கன்னா இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஞானம் இருக்குன்னா என்கிட்ட என்ன இருக்கு? உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குற அளவுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னா மகாராஜாவுக்கு என்னோட தேவை என்ன இருக்கு? அட, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா.
நீங்க உங்களை குறைவா எல்லாம் எடை போட்டுக்காதீங்க. நீங்களும் அறிவாளி தான். ஆனாலும் இவங்க எல்லாரும் பேரறிவாளிகள் ராமகிருஷ்ணா. நன்றி மந்திரியாரே. என் உண்மையான அடையாளத்தை எனக்கு காட்டினதுக்கு நன்றி. எனக்கு உள்ள போறதுக்கான அனுமதியை கொடுக்காததுக்கும் ரொம்ப நன்றி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பண்டிதர் இங்க உண்மையான திறமையானவர்கள் மட்டும்தான் சேர்க்கப்படுவாங்க. இங்க கலையும் அறிவும் ஒன்னா சேர்ந்த திறமையானவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க ஆலோசனைகளாலும் நம்ம விஜயநகர ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் அறிவாளி தான். ஆனாலும் இவங்க எல்லாரும் பேரறிவாளிகள் ராமகிருஷ்ணா. அட, நீங்க வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக மெதுவடையும் பாயசமும் செஞ்சு வச்சிருக்கேன். போய் கொண்டு வரட்டுமா? சாப்பிடுறீங்களா? நேத்து வரைக்கும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். காதுல கூட வாங்கிக்காம போறீங்க. உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? எண்களை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் 100 வரைக்கும் என்ன கத்துக்கிட்டேன். நீ அவ சொல்வேன், திருப்பியும் சொல்வேன். இல்லாம நீ 100 விட அதிகமான சாதனையே பண்ணிக்க. அது எப்படி என்னது? புகழ்னால கொஞ்சம் கூட சந்தோஷப்படல. இவ்வளவு திலக்கணமா? அப்பா இன்னைக்கு நேரா என்கிட்ட தான் வராரு. வாங்கப்பா, வந்து என்ன தூக்கிக்கோங்க. காலையில இருந்து இந்த தொட்டில இருந்து இருந்து நான் சோர்வாயிட்டேன். நான் இந்த அளவுக்கு சத்தம் போட்டதுக்கு அப்புறமும் எதுக்காக இவர் என்ன தூக்கிக்கவே இல்ல? என் மேல இவருக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்ல. அப்பாவை பார்க்கும்போது இன்னைக்கு இவருக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தோணுது. லாமா, நீ எதுக்காக இப்ப இருட்டுல வந்து உட்கார்ந்துக்க? ஏன்னா என்னோட வாழ்க்கை இருட்டுல இருக்கிற மாதிரி தோணுது. சொல்லு, என்னாச்சு? என்னாச்சுன்னு என்னன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணாத மாதிரி தோணுது. சொல்லுங்க, யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்களா? இந்தாங்க. தண்ணியை நிராகரிக்கிறீங்களா? என்னதான் நிராகரிச்சிட்டாங்க? எனக்கு அப்படிதான் தோணுது. எல்லா கோவமும் ஏன் மேல தானே இருக்கட்டும். என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சமைச்சது எதுவும் சாப்பிட வேண்டாம். என் கையால தண்ணி கூட குடிக்க வேண்டாம். எனக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்ல. சொல்லுப்பா, என்னாச்சு? சொல்ல மாட்டியா? சொல்லாத. ஆனா போய் தூங்கு. எங்களையும் தூங்க விடு. நில்லுங்க. யாரோட மனசுல என் மேல கொஞ்சம் கூட மரியாதை இல்லையோ அவங்களுக்கு இந்த அறையிலயும் இடம் இல்ல. இல்ல இல்ல, இங்க பதுக்காத. எப்பெல்லாம் நீ ரொம்ப சோவா இருக்கியோ அப்போ ரொம்ப குறைத்த விடுற. என்னோட தூக்கத்தை நான் கெத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இங்க இருந்து கிளம்பு போ.
இந்த பக்கம் வந்ததால் மட்டும் யோசிக்காத. இந்த பக்கம் பதுக்கையிலே எதுவுமே இல்ல. இப்ப நான் வளர்ந்துட்டேன்ல, அதனால எனக்கு இடம் கொஞ்சம் அதிகமா வேணும். பாரு. இன்னைக்கு எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க. எல்லா கதவுகளும் மூடப்படுது. யாரும் இல்லாதவங்களுக்கு அந்த கடவுள் மட்டும்தான் ஒரே துணை. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குமா? என்ன நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? எனக்குள்ள எல்லாமே ரொம்ப வெறுமையா தோணுதுமா. சொல்லுங்கம்மா. எல்லா விஷயங்களும் என்னை விட்டு போற மாதிரி எதுக்காக தோணுது சொல்லுங்கம்மா. இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச வளர்ச்சி எல்லாம் எதுவும் இல்லைன்னு தோணுது. எனக்குன்னு எந்த திறமையும் இல்ல, தகுதியும் இல்லைன்னு தோணுது. சொல்லுங்கம்மா. என்னால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும், ஆனா இது வரைக்கும் எதுவும் சாதிக்காத மாதிரி எதுக்கு தோணுது? இப்பதான் சரியான கேள்வியை கேட்ட. நீ சரியாதான் கேட்ட மகனே. ஒன்னு ஞாபகம் இருக்கட்டும், மகாராஜாவுக்கும் அவரோட ராஜ்யங்களுக்கு மட்டும் இல்ல, உன்னோட அறிவும் உன்னோட ஞானமும் எல்லாருக்கும் பயன்படணும். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். உன்னை நீ உனக்குள்ளதான் தேடிக்கணும் ராமா. உன்னோட கல்வி ஞானத்தையும் உன்னோட காரியங்களையும் மக்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறது உன்னோட வேலை ராமா. உன்கிட்ட கல்விக்கான ஞானம் இருக்கு ராமா. எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான குணமும் இருக்கு, கலைத்திறமையும் இருக்கு. அத மட்டும் வீணாக்கிடாத ராமா. கல்வியையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொடுக்கறதால நமக்கு தான் நன்மை ஏற்படும் ராமா. அத நீ உன் வார்த்தைகளால மக்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். உனக்கு தெரியும்ல, இந்த பூமி தான் இருக்கிற இடத்திலேயே இருந்துகிட்டு இயங்கினாலும் இந்த பிரபஞ்சம் இயங்குறது 8 கோள்களோட உதவியால தான். அதே மாதிரி தான் ராமா, கிருஷ்ணதேவராயருக்கும் 8 நிபுணர்களோட தேவை இருக்கு. இவங்க மகாராஜாவோட நிபுணர் குழு ராமகிருஷ்ணா. 7 பேரறிவு படைத்த பண்டிதர்கள். ஆனா மகாராஜா கிட்ட 7 பேர் தானே இருக்காங்க. அப்படின்னா நீ சொல்றதுக்கான அர்த்தம், அப்படின்னா அந்த 8வது இடத்தை நிரப்புறதுக்கான நேரம் வந்துருச்சா? கிருஷ்ணதேவராயரும் அந்த இடமும் தன்னோட சரியான உரிமையாளருக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்க. எனக்கு புரிஞ்சிருச்சுமா. அந்த 8வது நிபுணர் நான் தான்.
அது நானே தாம்மா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா. உன்னோட திறமைய சரியா பயன்படுத்து ராமா. என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு துணையா இருக்கும். இனி நீ செய்ய வேண்டிய காரியம் மட்டும்தான் உன் கையில இருக்கு. அதற்கான பலனெல்லாம் என்னோட கையில தான் இருக்கு. உன்னோட கல்வி ஞானத்தையும் உன்னோட காரியங்களையும் மக்கள் எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கிறது உன்னோட வேலை ராமா. கல்வியையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொடுக்கறதால நமக்கு தான் நன்மை ஏற்படும் ராமா. அதை நீ உன் வார்த்தைகளால மக்கள் எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு முன்னாடியாவது சாப்பிடுவா, கொஞ்ச நேரம் வெளியவாவது போயிட்டு வருவா. ஆனா இப்ப சாப்பிடுறதும் இல்ல, வெளியவும் போறது இல்ல. நாள் முழுக்க எழுதிட்டே இருக்காரு. என்னோட இந்த பரிசை ஏத்துக்கோங்கம்மா. இதுதான் பாண்டுரங்கா மகத்தியம். இதுதான் உத்பத் ராத்ரியா சரித்திரம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. என்னால முடிஞ்சத நான் நல்லபடியா செஞ்சிருக்கேன்னு நம்புறேன். உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவேன்னு நம்புறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீங்க காட்டின வழியில நான் சரியாதான் நடக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னால முடிஞ்சதை விட அதிகமாவே பண்ணிருக்க ராமா. இப்ப விதிய தன்னோட வேலைய பண்ண விடு. உன்னோட இந்த ஞானம் இனி உலகம் முழுக்க பரவும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.
ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. லாமா அறையில இருந்து வெளில வந்துட்டான். உங்களுக்கு கண்ணை திறக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல சாரதா, வெளிச்சத்தால இப்போதைக்கு என் கண்களை திறக்க முடியல, அவ்வளவுதான். மகாராஜாவோட மேல்மட்ட குழு அறையில என்னை சேர்க்காத அன்னைக்கே என் கண்கள் திறந்துடுச்சு. ஆனா இன்னைக்கு என்னை யாராலையும் தடுக்க முடியாது. நான் சீக்கிரமே தயாராகி மகாராஜாவை சந்திக்க போகணும். மகாராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பண்டித ராமகிருஷ்ணனா? அது வந்து எவ்வளவு நாள் மறைஞ்சே இருப்பீங்க? ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகணும் குருஜி. மாற்றும் போது பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க 2 பேரும் அசையவே கூடாது. ஒருவேளை மகாராஜா வந்தாருன்னா இன்னைக்கு நான் வரவே இல்லைன்னு சொல்லிருங்க. நாங்க அப்படியே சொல்லிடுறோம் குருஜி. மந்திரியாரே இத்தனை நாளா அவர் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு வெளியே வரவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இவரை பார்க்கும்போது காசிக்கு போய் நல்லா மூழ்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. நீங்களே அவரோட முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு என்னமோ இவரை பார்க்கும்போது தியானத்துல மூழ்கி எழுந்து வந்த மாதிரி தெரியறாரு. அந்த புத்தகத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தோணுது. பேரரசர்களின் பேரரசர், ராஜாக்களின் ராஜா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். வணக்கம் மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, வந்துட்டீங்களா? ராஜசபைக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இந்த முறை உங்களோட விடுமுறை ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியல. உங்களை பார்த்தா ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கே, என்ன விஷயம்? ரொம்ப நாள் விடுமுறை எடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. ஆனா காலம் என்னவோ ஒரு சிறந்த வேலை செய்யறதுக்காக என்ன தேர்ந்தெடுத்திருக்குன்னு தோணுச்சு. அதனால விடுமுறை எடுத்துக்க வேண்டியதாயிடுச்சு. உங்களுக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்க மகாராஜா. மகாராஜா, இதை என் தாய் கிட்ட வச்சதுக்கு அப்புறம் இதை நான் பரிசா கொடுக்கிற முதல் ஆள் நீங்க தான் மகாராஜா. இதை நீங்க படிச்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உங்களோட முயற்சியை நிச்சயமா பாராட்டி ஆகணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் இத நிச்சயமா படிப்பேன், என் கருத்தையும் சொல்லுவேன். ஆனா எனக்கு காலையில வரைக்கும் நேரம் வேணும். சரிங்க மகாராஜா, நான் நாளைக்கு வந்து பார்க்கறேன். நிச்சயமா பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அது மகாராஜா என் புத்தகத்துக்கான கருத்து சொல்ல போறாருல. மகாராஜா இப்போ 7 பேர் கொண்ட குழுவோட சபையில ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது ராமகிருஷ்ணா, நீங்க புத்தகத்துல எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவங்க தெளிவா சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நேரம் எடுக்கத்தானே செய்யும். மகாராஜா ஏதாவது சொன்னாரா?
இல்ல பண்டித ராமகிருஷ்ணா, இன்னும் புத்தகத்தோட சோதனை நடந்துகிட்டு தான் இருக்கு. மதியம் ஆயிடும்னு நினைக்கிறேன். எப்படியும் மாலை நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா ராத்திரி ஆயிடும். பண்டித ராமகிருஷ்ணா, இன்னும் சோதனை நடந்துகிட்டு தான் இருக்கு. அநேகமா காலையில தான் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அது சரி, நீங்க எதுக்காக இவ்வளவு பதட்டப்படுறீங்க? நீங்க இந்த சோதனையோட முடிவை பத்தி ஏதாவது வருத்தப்படுறீங்களா? இனி நீ செய்ய வேண்டிய காரியம் மட்டும்தான் உன் கையில இருக்கு. அதற்கான பலனெல்லாம் என்னோட கையில தான் இருக்கு. உன்னோட திறமைய சரியா பயன்படுத்து ராமா. என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு துணையா இருக்கும். இல்ல மந்திரியாரே, முடிவுகளை பத்தி நான் பயப்படல. எப்ப முடிவு வரும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வேலை செய்ய வேண்டியது என் கையில இருக்கு, பலன் கொடுக்க வேண்டியது தாயோட கையில இருக்கு. முடிவுகள் வர வரைக்கும் காத்திருப்பேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் எதிர்பார்க்கிற மாதிரியே அவருக்கு பலன் கிடைக்கும்னு நான் நம்புறேன். இருந்தாலும் ஏதோ தவறு நடக்க போகுதுன்னு என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்தா கேட்டல. இப்ப இத பார்த்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லாத. அதேதான் சொல்றேன். என்ன இது? என்னன்னா என்ன அர்த்தம்? நீ தானே கேட்ட? நான் பூஜைக்கு தாய்க்கு வைக்கிறதுக்காக பூ கேட்டேன். இப்போ நீங்க இந்த பூவை கொண்டு வந்திருக்கீங்க. அம்மாக்கு இந்த பூவை எப்படி வைக்க முடியும்? 2 நாளா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. நான் ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு ஒன்னு கேக்குது, வேற என்னமோ பண்றீங்க. அப்பா, முதல் முறை இன்னைக்கு நான் அம்மா சொல்றத ஒத்துக்கிறேன். நீங்க நடந்துகிட்டே தூங்குறீங்க, ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அம்மா, அரசவையில இருந்து யாராவது தூதுவன் வந்தானா? 2 நாளா 20 முறை கேட்டுட்டேன். நான் பதில் சொல்லி சொல்லி சோர்ந்து போயிட்டேன். இதுக்கான பதில அங்க செவத்துல எழுதி இருக்காங்க பாரு, வந்து பாரு. அரசவையில இருந்து எந்த தூதுவனும் எந்த தூதும் வரவே இல்லை. எந்த முடிவுகளும் தெரிய வரல. தெரிய வந்ததும் ராமாவுக்கு தெரியப்படுத்தப்படும். இந்த கடிதத்தை குடும்பத்தோட நலனுக்காக எழுதியிருக்கோம். லாமா, காலங்க தள்ளி நீ என்ன அரண்மனை வழியா யாரோ வராங்கன்னு பாக்க எழுப்பின. ஆனா யாருமே வரல. உனக்கு தெரியுமா, அந்த வழியை சுத்தப்படுத்துறாங்க. உடம்பெல்லாம் தூசி ஆகிடுச்சு. இன்னைக்கு அதனால 2 முறை குளிக்க வேண்டியதாயிடுச்சு. 2 முறை. இங்க பாருங்க, எனக்கு புரியுது. உங்க மனசுல என்ன ஓடுதுங்கிறது உங்களை விட எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க எழுதின புத்தகத்தை பத்தி நினைச்சுதானே பயந்துட்டு இருக்கீங்க. ஆமா சாரதா, நம்ம லட்சியத்தை ஒரு இலக்கா வச்சு அதுக்குன்னு ஒரு வழியை அமைச்சுக்கிட்டு அங்க போய் சேரும்போது அந்த வேலையை நம்ம சரியா பண்ணோமா, அது மூலமா நம்ம இலக்க போய் அடைஞ்சோமா, அந்த அறிவிப்பை கேட்கிற வரைக்கும் நம்மளுடைய மனசு ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு யுகமா கஷ்டப்பட்டு கிடக்குது. ஓ, எனக்காக விஜயநகரத்திலேயே ரொம்ப ருசியான லட்டை வாங்கிட்டு வா. நான் சொல்லல, அம்மா சொல்றாங்க. எதுக்காக லட்டு? பொறுமையா இருந்தோன்னா அதோட பலன் இனிப்பா இருக்கும், லட்டுவும் இனிப்பா இருக்கும். நீ 8வது பண்டிதனாகி சந்தோஷப்படுவ. எனக்கும் ஏதாவது கிடைக்கணும்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மந்திரியாரே, நீங்களா? ஏன் அங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நான் நம்ம மகாராஜாவோட தூத கொண்டு வந்திருக்கேன். தெரியும். ஆனா ஏதாவது தூதுவன் தான் வருவான்னு நினைச்சேன். ஆனா நீங்களே வந்துட்டீங்க. அது
விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்கிறதால நானே வர வேண்டியதாயிடுச்சு. என்னாச்சு மந்திரியாரே? நீங்க எதுக்காக இவ்வளவு கவலையா இருக்கீங்க? அது காலையிலிருந்து எதுவுமே எனக்கு சரியா படல. அது மட்டும் இல்லாம மகாராஜாவும் என்ன சொல்லுங்க மந்திரியாரே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, என்ன விஷயம்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்களே வந்து கேட்கறது தான் நல்லதுன்னு தோணுது. மகாராஜா உடனே உங்களை அரசவைக்கு வர சொல்லியிருக்காரு ராமகிருஷ்ணா. அது மட்டும் இல்ல, சாரதா தேவி, அம்மா, நீங்களும் இவரோட கண்டிப்பா வரணும். ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு உங்க துணை தேவைப்படலாம். எனக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது பட்டு. இப்ப எல்லாமே அரசவைக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரிய வரும். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! இன்னைக்கான வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. இந்த விஷயம் நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம்தான். நான் தாமதிக்க விரும்பல. அந்த விஷயம் என்னங்கிறத நான் இப்பவே சொல்றேன். என்ன விஷயம்? சொல்ற பண்டிதர் ராமகிருஷ்ணா, நிச்சயமா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னவா வேணா இருக்கட்டும் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எப்பவும் என்னோட நண்பரா தான் இருப்பீங்க. விஜயநகர ராஜ்யத்துக்காக நீங்க பண்ண எல்லாத்துக்காகவும் நானும் இந்த முழு விஜயநகரமும் கடமைப்பட்டிருக்கோம் ராமகிருஷ்ணா. மகாராஜா, இதெல்லாம் என்னோட கடமை. இதுக்காக நன்றி சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் இல்ல. விஷயம் என்ன மகாராஜா? அது இப்ப நாம சொல்லிதான் ஆகணும் மந்திரியாரே. மகாராஜா, நடந்தவை எல்லாமே உண்மைதான். அந்த உண்மை எல்லாருக்கும் முன்னாடியும் வெளிவந்துதான் ஆகணும். நீங்க சரியா சொன்னீங்க மந்திரியாரே. சில நேரங்கள்ல நடக்கிறது எல்லாமே மனிதர்களோட எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு என்ன கிடைக்குதுங்கிறதுல எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? ஸ்ரீ ராமர் சரியாதான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, கலியுகத்துல நாம நேரத்தை கூட நம்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. மகாராஜா, எதை பத்தியும் யோசிக்காம சொல்லுங்க. உண்மை எதுவா இருந்தாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். பட்டு, 8வது ஆலோசகர் ஆகிறத விட என்னை ஊரை விட்டு தள்ளி வைக்கும் போது கூட நிலைமை இந்த மாதிரி இருந்தது கிடையாது. இந்த ஜென்மத்துல 8வது ஆலோசகர் ஆகிறது நடக்கவே நடக்காது போல இருக்கு. அப்ப சரி மந்திரியாரே. மகாராஜா, விஜயநகர ராஜ்யத்தோட 7 பேர் கொண்ட நிபுணர் குழுவுல 8வது ஆலோசகருக்காக நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட விருப்பப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணரை வரப்போற பௌர்ணமி நாள் அன்னைக்கு 8வது ஆலோசகரா பதவி ஏத்துக்க இந்த ராஜசபைக்கு வரணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறோம்.
ராமகிருஷ்ணா. மகாராஜா, ஆனா நீங்க என்ன? விளையாட்டு நல்லா இருந்துச்சா ராமகிருஷ்ணா? என்ன நகைச்சுவை பண்றதுக்கோ நடிக்கிறதுக்கோ எனக்கும் வரங்கிறதே நீங்க மறந்துட்டீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.